வந்து என்னென்ன உங்களோட ஸ்பெண்ட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. That is the thing. Why Mohanji has invited us and we all have come here. Mohanji அவர்கள் வந்து இந்த ஸ்டார் பிளைண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்பதை வந்து தலைமை தாங்கி 18 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவருடைய டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும். நுண்ணறிவு அது தொழில்நுட்பம் இருந்ததுன்னா இதோட வளர்ச்சிக்கு நம்ம மனிதர்களா எப்படி அதை பார்க்கலாம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 விதமா அதை வந்து நம்ம பார்க்கணும். பார்க்கக்கூடிய நமக்கு வழிமுறைகள் இருக்கு, திறனும் இருக்கு. நம்ம நடத்தைகள் எப்படி இருக்கணும்னு சொல்றோம். அந்த நடத்தை வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ துப்பாக்கியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒருவர் நடந்துக்கிற விதத்துல தான் அது டெரரிஸ்ட் கையில போதா போலீஸ்காரர் கையில இருக்குதான்னு பார்க்கணும். அப்படிதானே பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. அதே மாதிரி நம்ம சொல்லுவாங்க, சுருக்கமாக சொல்லணும்னா நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில்ஸ் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. கேஷ், பணம் அல்ல. இது இருந்ததுன்னா ஒரு வந்து நல்ல விதமாக தொழில்நுட்பம் வெர்சஸ் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அரசு மற்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாமே வந்து இந்த மித்த நாடுகள் அல்ல, நம்ம நாட்டிலேயே வந்து உங்களுக்கு உதவக்கூடிய கருவிகள், அது ஒரு சின்னதாக இருக்கலாம், வெவ்வேறு மாற்றுத்திறனாளிக்கு வேறு விதமாக தேவைப்படலாம். அது அவங்க சொன்ன மாதிரி செவிக்கா இருக்கலாம், கை கால்களுக்கு இருக்கலாம், எத்தனையோ விதமான குறைபாடுகளுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜிக்கு வந்து அரசான ஒரு ஹெல்த் சென்டருக்கு போகிறதுக்கோ அவங்க நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய செயல்களுக்கு வந்து அவ்வளவு தடங்கல்கள் இருக்கும். அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறவங்களுக்கு இப்போ அரசுகளும் நிறைய ஒரு பொது இடங்களிலோ ஒரு பொது அலுவலகங்களுக்கு போகும்போது எப்படி பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் கொண்டு வரணும், இந்த விழிப்புணர்வுலாம் இல்லை. வந்து நமக்காக வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வழக்க தரவழி அதுதான் ராம் சந்தோஷ், நமது விழாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய மெகா டிவியினுடைய நிறுவர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை உங்கள் சார்பாக நெஞ்சம் நிறைவாக வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினுடைய தலைவர் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கின்ற இன்றைய தினம் ஸ்டார் பார்வையற்றோர் நல அறக்கட்டளையினுடைய 18வது ஆண்டு விழா ஏற்பாடு செய்து சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவின் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு 3 கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். இந்த 3 கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றி தருமாறு முதலிலே கேட்டுக்கொள்கின்றோம். பார்வையற்றோருடைய மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் மேம்பட, வாழ்க்கையிலுடைய முன்னேற்றங்களை உறுதிப்படுத்தும் வகையிலே இந்த கோரிக்கை இருக்கிறது. இந்த மாவட்டங்கள் தோறும் தமிழக அரசு இலவச மனை பட்டா வழங்குவதற்காக ஒரு அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணையின்படி பல மாவட்டங்களில் இன்னும் இந்த இலவச மனை பட்டா வழங்கப்படவில்லை. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் வழங்கப்படவில்லை. பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் தகவல்கள் எழுத்து மூலமாகவும் நேரடியாகவும் பதிவு செய்தும் கூட இன்னும் அது நடைமுறைக்கு வரப்படவில்லை. இதே போல பல மாவட்டங்களில் இதே நிலை இந்த அரசாணை அரசு அதிகாரிகளால் செயல்படுத்தாமல் தொய்வு நடவடிக்கையை தான் பின்பற்றப்படுகிறது. 2வது கோரிக்கை என்னவென்று சொன்னால், அரசு ஆணை வழிகாட்டுதலின்படி அரசு நிர்வாகத்தில் அலுவலகத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இட ஒதுக்கீடு அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதன்படி தமிழகத்தில் நிறுவப்பட்டுள்ள தனியார் ஸ்டாண்டர்ட் லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் கம்பெனிகளில் இதே அரசு ஆணையை வலியுறுத்தும் பட்சத்தில் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு, தகுதியுள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது வேலை வாய்ப்பு செய்வதற்கு தயாராக இருந்தாலும் கூட அதை செயல்படுத்துவதற்கு அரசும் தனியார் நிறுவனம் தயாராக இல்லை. அதற்கு முன் வந்தால் மிகவும் வசதியாக இருக்கும்.
அவருடைய வாழ்க்கை மேம்பட வழிவகை செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் 3வது கோரிக்கை, பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த இலவச பேருந்து பயணம் என்று சொல்லும் அந்த இதில் வந்து நிறைய மாற்றங்கள் எழுதப்படாத சட்டமாக டிரான்ஸ்போர்ட்ல இருக்கு. அதுல குளிர்சாதன பேருந்துகளில் மட்டும் பயணம் செய்ய முடியாது அப்படின்னு தான் அரசாணையில இருக்கு. இப்ப அதையும் தாண்டி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த நடத்துனர் இல்லாத பேருந்து, அந்த பேருந்து, இந்த பேருந்து சொல்லிட்டு அதுல ஏறுறதுக்கு தடை இருக்காங்க. அதனால செயல்படுறதுக்கு போக்குவரத்துல எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு. எந்த வண்டி என்ன சொல்றாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. சிட்டி பஸ்னா ஏறி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டங்கள்லாம் மாறி, இப்போ எந்த பஸ்ல ஏறினா இலவசங்கிற பாச செல்லும் அப்படிங்கிற ஒரு சூழலை யோசிச்சு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால நிறைய போக்குவரத்துக்கு சிரமமா இருக்கு. அதே மாதிரி அரசாணையின்படி குளிர்சாதன பேருந்துகளில் மட்டும் ஏற வழிவகை இல்லாத வகையில் அனைத்து பேருந்துகளில் செல்வதற்கு அரசாணை இருக்கிறது. அதை முழுமையாக அரசு நிர்வாகம், போக்குவரத்துறை வலியுறுத்தப்பட வேண்டும், அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அடுத்து வந்து நாளில் ஒரு பங்கு, அந்த நாளில் ஒரு பங்கு பேருந்து கட்டண சலுகை இருக்கிறது. அதுல இந்த பண்டிகை காலைகளில் செல்லும் பொழுது ஸ்பெஷல் பஸ்ன்னு சொல்லி போடுறாங்க, சிறப்பு பேருந்துன்னு சொல்லி. அந்த பேருந்துன்னு போட்டுட்டு அதுல வந்து டிக்கெட், முழு டிக்கெட்டே வாங்கிடுறாங்க. கால் டிக்கெட் வாங்க முழு டிக்கெட் வாங்கிடுறாங்க. கேரளா ஸ்பெஷல் பஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாமே கவர்மெண்ட் பஸ் தான். அதுக்காக வந்து பண்டிகை நாளில் வந்து நாங்க டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்ல வர்றாங்க. அந்த நேரத்தில் வந்து பாஸ் செல்லாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தருகிறது. வசதி இருக்கவங்க போயிடுவாங்க, இந்த பாசை நம்பி டிராவல் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இது தமிழக அரசு, உள்துறை செயலாளர், போக்குவரத்து செயலாளர், தொழிலாளர் நலத்துறை செயலாளர் தனி கவனம் கொடுத்து இந்த 3 கோரிக்கைகளையும், வருவாய்த்துறை பேரிடர் மீட்பு குழு அந்த இதில் இந்த இட விஷயங்கள்லாம் வருது. அந்த வருவாய்த்துறை செயலாளர், அரசு சார்பு செயலாளர் 3 பேருமே இதில் தனி கவனம் கொடுத்து இந்த 3 கோரிக்கைகளுமே நிறைவேற்றி தர வேண்டும். இந்த நிறைவேற்றி தர வேண்டிய கோரிக்கைகள் ரொம்ப சிம்பிளானது தான், ஈஸியானது தான். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குது. அது தனி கவனம் கொடுத்துட்டாங்கன்னா அது ஈஸியாக நிறைவேறிடும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை தமிழக அரசு நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன்னாடி இந்த கோரிக்கையை எங்கள் சார்பாக, எங்களுடைய அமைப்பு சார்பாக முன்வைக்கின்றோம். நன்றி.